காத்தால எந்திரிச்சுமா கரகரன்னு பல்ல விளக்கணுமா, காப்பி குடிச்சுமா, வெயிலுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்சிடணும் காட்டுக்குள்ளே. அப்போ தான் நம்மளுக்கும் ஜலுப்பு தெரியாதுங்க, வேலையும் கடகடன்னு ஆயிருங்க. இன்றைக்கி அப்படித்தான் காலையிலேயே ஆரம்பிச்சாச்சுங்க வேலையை. பாருங்க, உரம் மூட்டைகள்லாம் உரம்னா இந்த உரம் மண்புழு உரம் பிரித்து காட்டுறேன் பாருங்க. அங்கே கொண்டு போய் தென்னை மரத்துகளுக்கெல்லாம் இன்றைக்கி மண்புழு உரம் போடலான்ட்டு இவர் தான் எடுத்துகிட்டு இருந்தாருங்க. சரி நானும் 2 மூட்டை தூக்குறேன்ட்டு வந்துக்கிறேன் பாருங்க. நீ எல்லாம் தூக்க வேண்டாம், நானே கொண்டு போய் போட்டுறேன். பரவாயில்ல, ஒரு நாளைக்கு வெயிட் எடுத்து போடுறது மட்டும் நீ போடு. அப்புறம் நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க வெயிட் இல்லாத தூக்கிட்டு போறேன்ட்டு. அதனால இன்னைக்கு 20 கிலோ பை தானுங்க, அதனால எடுத்து தலையில் வச்சுட்டு போய் பார்க்கலாங்க இன்னைக்கு. அப்புறம் இல்லைன்னா நீ எல்லாம் சமைக்க மாட்ட அப்படின்னு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாம போயிருதுங்களா. சரி கொண்டு போ. சரி, இன்னொரு சாக்கம் வைக்கட்டுமா? வைக்கும். என்ன ஆயிருதுன்னு பார்க்குறேன். என்ன ஆயிருது? வேண்டாம் சாமி, போ சாமி. உண்மையிலேயே வெயிட்டெல்லாம் தூக்கிற கூட மாட்டாருங்க. நான் தான் வெயிட்டு தூக்கணும்னு சொல்லுவேன். சரி போ, கொண்டு போய் போடு. ஒரே போடு. அறமாக வெயிட்டை தூக்கிற கூட்டம்னு வச்சுக்கங்க. அப்புறம் இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு பெரிய தொந்தரவாருங்க. வேலையெல்லாம் செஞ்சு போடுவாங்க. அப்புறம் கடைசியில் வீட்டில் போய் படுக்கிற நேரத்தில் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு அது ஏன் தொந்தரவுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலோட்டமான வேலையில் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்குங்க. ஈடுபாட செஞ்சு போடுவாங்க, வேலைகளில் இந்த வேலையும் செஞ்சு போடுவாங்க. அந்த மலை தூக்கி வெயினால் வச்சு போடுவாங்க. ஆனால் செய்கிற குற்றம்னு நம்மளுக்கெல்லாம் சிக்கலுங்க, சோறு கிடைக்காது இல்லைங்க. சரி நாமளும் ஒரு மூட்டை கொண்டு போய் போட்டுங்க. இது மண்புழு உரமுங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் தயார் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்து காட்டுக்காரரும் கரும்பு காட்டுக்காரரு, அவங்க ஊரில் தயார். மண்புழு உரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னாங்க, சாணத்தை போட்டு தான் உருவாக்குறாங்க. அந்த புது சாணத்தை கொண்டு வந்து நம்ம இங்கே காட்டுக்குள்ளே நேரடியாக போட்டோம்னா அதில் நிறைய பூச்சி வண்டுகள்லாம் நிறையா வந்துடுங்க. அதனால் ஒரு தொட்டியில் இது என்ன பண்ணுவாங்க, சாணத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் ஈரமாக போட்டு மண்புழு விட்டு மேலே மூடி வச்சுருவாங்க. லேசான ஒரு சின்ன சாக்குகளோ இல்லை ஓலையில் போட்டு மூடி வச்சுருவாங்க. அப்புறம் அந்த மண்புழு பெருகி அதை பூரா சாப்பிட்டு அது கழிவாக வெளியேற்றுற போது ஒரு சத்தியான உரமாக மாறி போயிருங்க. அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல கலப்புனாக்கு போட்டிருந்தாங்களா, சரி இந்த வாட்டி மாற்றி அப்புறம் மீனமில் இடையில கொடுப்போம். அதனால் இப்போது இந்த வாட்டிக்கு சரி மண்புழு உரம் ஒரு வாட்டி இப்போ தான் முதல் முறையாகவே நாங்களே மண்புழு உரம் வாங்கி போடுறோங்க. சரி ஒரே மாதிரி கொடுக்காட்டி என்னான்ட்டு, நம்ம காய்கறி செடிகளுக்கு மேலே எப்படியும் நச்சுக்கிச்சு மண்புழு உரம் வாங்கி கொடுங்க ஒரு வாட்டின்னு அதோடு சேர்ந்து சரி மண்புழு உரங்க. பாருங்க உள்ள மண்புழுவும் இருக்குது பாருங்க. நம்ம இது உரம் போடாதனால உள்ள அப்படியே மண்ணுக்குள்ளே இறங்கிக்குங்க இதுகளும் சேர்ந்துட்டு. இது மண்புழு இது பாருங்க எவ்வளோ மக்கி எவ்வளோ போதுன்னு இருக்குது பாருங்க. நல்ல சத்தோடு இருக்கும் பார்க்குறக்க. அது நாங்கள் டிராக்டரில் கொண்டு வருவாங்கன்னு நினச்சிட்டுங்க, 1 டன்னு 1000 கிலோ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாம் சாக்கில் அழகாக தைச்சி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் டிராக்டரில் இருக்குன்னு சொல்லி இங்கேயே முன்னாடியே கொடை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. அப்புறம் பார்த்தா மூட்டையில் அடிக்க வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லா மூட்டையுமே கொட்டுறக்கு இது இல்லைங்க, கொஞ்சம் எடுத்து வைக்கணும் மறுபடியும் காய்கறிகளுக்கெல்லாம் போடுறக்கு. இன்றைக்கி ஒரு அளவுக்கெல்லாம் போட்டு ஒரு சாக்கு எத்தனை, ஒரு சாக்கு ஒரு 3 மத்து போடலாங்களா. இது இயற்கைக்கும் பிரச்சனை இல்லை, இப்படி இயற்கையாக போட்ட மாதிரி மாச்சுக்கு. இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கலப்புனாக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 4-5 மாதம் இருக்குங்க. வெயிலில் போடக்கூடாதுங்க. இது மாதிரி நிழலான பகுதியில் மேலே போட்டோம்னா இதில் இருக்கிற நுண்ணுயிர்களும் கீழே இறங்கி 1-2 மண்புழு இருந்ததுன்னா அதுவும் மண்ணில் இறங்கி. ஆமாம், வெயிலில் போட்டோம்னா அப்போ நம்ம அந்த காய்கறி செடிகளுக்கெல்லாம் போட்டு சாயங்கால நேரங்களையும் காலை நேரங்களையும் போட்டுக்கலாம். சரிங்க. அப்போ மண்ணுக்குள்ளே இறங்கி மண்புழுவெல்லாம். அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தருங்க, அவருடைய தோட்டத்தில் வரப்புகளில் போடுறதுக்கு கொஞ்சம் பழம் கேட்டிருந்தாருங்க. அதேமாரிலாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டாங்க வீலும்பு, எங்களுக்கு கொஞ்சம் பழம் கொண்டு வந்து கொடுங்க. அவருக்கு என்னென்ன செல்வி, இந்த
கொட்டைக்காய்ச்சி சதக்காய்ச்சி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, ஆமாங்க. அவருக்கு அது புதுசாக இருந்ததாம்மா. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் இங்கே இருக்கிறதுனால அவருக்கு தெரியல. தெரியலிங்க. அப்புறம் எனக்கு சதக்காய்ச்சியாக தான் வேணும்னாரு. சரி சரி. இல்லை, அது சதக்காய்ச்சி கொட்டைக்காய்ச்சி நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாங்க, ரெண்டுலேயும் கொடுக்குறோம், ரெண்டையும் கொண்டு போய் போடுங்க அப்படின்ட்டா. எடுத்து நிறைய நிறைய உளுந்துருக்குது, எடுத்து போட்டு அப்புறம் அவரும் கொண்டு போய் போட்டுக்குவார். வந்ததே வந்துட்டு திரும்பி வெறுங்கையோட போகணுமேன்னு சொல்லிட்டு சாக்கையும் இப்போ இருக்க கூடையும் எடுத்துகிட்டு வந்துக்கிற தேங்காயும் பொறுக்கிட்டு போயிடலாம் பாருங்க. வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்களில் எதுக்காக ரசாயன உரங்களை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னாங்க, இங்கே பாருங்கள், கரையான் இப்போது இருக்கக்கூடிய இலை தலை மட்டைகா எல்லாத்தையுமே இது வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு உரமாக மாற்றி போடுங்க ஈஸியாக. மண்ணு போது போது நாய்க்கு. இதே நேரத்தில் நம்ம ரசாயன உரத்தை பயன்படுத்தினோம்னா இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சோம்னா இதெல்லாம் சேர்த்து போயிருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பூராமே கரையான் பாருங்க. கொஞ்ச நாள்ல இங்கே இருக்கிற குப்பை பூரா அப்படியே கரையான். ஆமாம், கரையான் இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ பெரிய மட்டைங்க, பனை மட்டைங்க, இதெல்லாம் பனங்கை, அதை பூரா சாப்பிடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பாருங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது எல்லாத்தையுமே சாப்பிட்ருக்க ஆரம்பிச்சு எதெல்லாம் காஞ்சி போய் கிடக்குதோ அதை பூராமே மக்கிற வேலையை அது செஞ்சு. அப்படியே வந்தாச்சுங்க. போகும்போது வெறுங்கையோட போகாட்டின்னு அப்படியே 4 காய் கொண்டு போய் வீட்டில் போட்டோம்னா தனியாக வந்து எடுக்க வேண்டிய வேலை இருக்காது வருங்க. அதனால் தேங்காயும் இது எங்கேயும் ஆடல, தேங்காயும் பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போகிற போதெல்லாம் போகிற போதெல்லாம் ஒரு 10 காய் கொண்டு போயிட்டோம்னா இதுக்குன்னு தனியாக வர வேண்டியது இல்லைங்க, எல்லாம் ஆடுது. ஆடாத காயும் இருக்கிறதுங்களா? ஆடாத காய் அங்கேயே போட்டு உள்ள அதெல்லாம் காஞ்சி போச்சு. போடு அது போடு. இது வேணா உள்ள கொப்பரையாக இருக்குங்க தேங்காய். அப்புறம் இதுலேயும் ஒரே ஒரு தாட்டி தேங்காய் போட்டு 17,000க்கு விற்றுங்க. அதுதான் இந்த இது வரைக்கும் வித்த காய். நம்ம தோட்டம் வாங்கினதுலேருந்து ஆமாங்க, முதல் விற்பனை அதுதான். அது அந்த காசு வாங்குறதுல அத்தனை ஒரு சந்தோஷம். முதல் முறையாக வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முதலீடு போட்டாலுமே ஒரு கொஞ்சம் காசு வாங்குறது அப்படிங்கிறது தேங்காய் போட்டு அது வாங்கினது. காசு வாங்கி என்ன காசை வாங்கி உண்டியில் போட்டு நான் எண்ணி கையில் வாங்கினோன்னா மடார்னு பிடுங்கினேன். மடார்னு பிடுங்கினீங்களா? நீ தானே பிடுங்கினேன்? நானுங்க பிடுங்கினேன். பிடுங்கிட்டு போனால் அப்புறம் இல்லாத நியாயம் பேசுகிறீங்களே. அதை ஆட்டை போட்டு எப்படியோ நான் ஆட்டை போட்டு தனியாக ஒரு பங்களா கட்டி சுகமாக வாழ போகிறேன் பாருங்க. மொத்தத்தில் 17,000 ரூபா என்னாச்சுன்னு இப்போ இது வரைக்கும் தெரியல. நான் தான் உங்களை கேட்கலான்ட்டு இருக்கிறேன், அது எங்கே காணுமா அந்த காசை அப்படின்ட்டு. சரி எடு நாள் அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேங்களா, வீட்டுக்கும் கிடைக்குமே. அப்புறம் ஒரே ஒரு தாட்டி தான் முத்து எங்கே பார்த்தாலும் வந்துடுறான் பாருங்க தேடிட்டு. இந்த முத்து நம்மளுக்கு நாய்க்கு இருக்கிறது அப்படிங்கிறதுங்க கடவுளுக்கு சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இருந்தால் நாய்க்கு வச்சுக்கிறது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப பாதுகாப்புங்க. அவ்வளோ ஒரு நம்ம 4 பேரை வச்சுருந்தா கூட அவ்வளோ பாதுகாப்பாகவே இருக்காது. கேமராவெல்லாம் வச்சோம்னா செல்வி, ஆமாங்க, கேமரா வந்து ஒரு விஷயத்து நடந்த கடைசியில் தெரியுங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாலே பாதுகாத்துரு. இப்போ கூட நம்மளாம் இங்கே வரும்போது கூட வந்துருவானுங்க, சுற்றி தேடிட்டே இருப்பானு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாம்பு அப்படியே இருந்தாலும் கூட அது சொல்லி கொடுத்துரு. நாங்கள் 4 பேர்த்தையுமே கூப்பிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு சாப்பாடு ஓட்டு வச்சுட்டு வந்துருக்கிறேங்க, அதனால கட்டி வச்சுட்டு வந்துட்டு இவன் ஒருத்தர் மட்டும் சிக்காதனால ஒடியாந்துடுறாங்க கூட. முத்தே இங்கே வா. போதும் அளவா எடு. போற அப்படியே எடுத்துட்டே போயிடலாம். அந்த ஒன்றும் இல்லை, பெருசா காஞ்சி போனதான் வந்தா போகுது. சரி, அப்புறம் இன்னும் இருக்குது பாருங்க தேங்காய் பூரா. தூக்கி அப்படியே தலையில் வச்சு பார்க்கலாம். இது என்ன பெரிய வேலைங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. பணம் இதையும் எடுத்துருங்க. தூக்கிடுவாருமா தூக்கிடுவாருமா லொல்லுவாரு தலைவர் சுமையை வச்சு தூக்கிடுவாருன்னு கேட்குறவாரு. இந்த தேங்காயெல்லாம் சொல்லி எத்தனை ரூபாய்க்கு விற்றாலும் சரி உனக்கு சீலை வாங்கி கொடுத்துறது முடிவு. எனக்கு சீலையே வேண்டாம்ப்பா. இப்படியே தான் போகையில் வரையிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வாட்டி எல்லோரும் பார்த்துக்கோங்க, எனக்கு தான் சீலை எடுத்து கொடுக்குறேன்னு இருக்கிறாரு தேங்காய் வித்த காசில்.
தேங்காய் எவ்வளோ விற்கிதோ அதுக்கு சீலை வாங்கிக்கலாம் நீ. அங்கே போகலாம், வண்டி எடுத்துகிட்டு போக முடியாதுங்களே, பூரா மரங்களாக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் சமந்தா தான் கொண்டு வந்து ஆகணுங்க. அப்புறம் இன்னொன்று இருக்குதுல்ல செல்வி, ஏதாவது தோட்டங்காடு இருக்கிறத எதுக்குன்னா கொஞ்சம் வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் காலையில் அது வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது. அப்படியே பழம்பழம் கொண்டு வந்து சேர்த்திட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இனி வந்தாங்கன்னா இதில் பாரு செல்வி, அந்த பனம்பழத்துக்கு அந்த சதையெல்லாம் இருக்குதுல்ல, அதை சாப்பிட்றதுக்கு பூச்சிகள்லாம் நிறைய வரக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே அப்படித்தான். ஆமாம், இயற்கை வாரு வேகமாக எல்லாத்தையும் மக்க வைக்கிறக்க ஆரம்பிச்சிருது. நாமளே மண்ணுக்குள்ளே போனாலுமே அப்புறம் சட்டுன்னு அப்படி இல்லாமல் இருந்தால் மக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி மனிதர்களே இருக்க முடியாது. அவங்களைங்க வெயிலில் வைக்கக்கூடாதுங்க, நிழலான இடங்களில் வச்சுட்டா தான் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் சத்து எங்கேயும் போகாது. ஆனால் அந்த உள்ள நுண்ணுயிர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நுண்ணுயிரெல்லாம் செத்து போயிரு. அதனால நிழல் பாங்கான இடத்துல வச்சுக்கலாம். இப்போ போட்டது போக பாக்கிய அது இருக்கிற அந்த ஈரம் வந்து காஞ்சி போகாமல் இருக்கணுங்க, அதனால நிழலான இடத்துல வச்சுக்கலாம். தூக்கங்க பார்க்கல வேகமா இன்று சாமாத்தி எனக்கு வராது. தொட்டிக்குள்ளே பாக்கி கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டாங்க, அப்படியே இருக்கு. நம்ம இத்தனை வரத்தையும் போட வேண்டியதில்லை. இந்த வாட்டி தான் சரி மண்புழு வாங்கி போடலான்ட்டு வாங்கினுங்க. இல்லைன்னா நாங்களே தயாரிச்சுட்டு இருந்தால் இருக்குது மீன் மிளமெல்லாங்க பக்கமாக ஆயிடுது கிட்ட. மீன் மிளமும் கூட நீ தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகணுங்க. வேறு முதல்ல கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயும் சேர்த்திட்டு தண்ணி ஓடுது வருங்க. பக்கமாக ரிங்கு நிறைய போகுது, ஒரு ரிக்கு இருக்குது காலிங்க. திராட்சை கூட இப்போ பூ வந்துட்டு இருக்குது செல்வி. பூ வந்துட்டு இருக்குது, பிஞ்சு கூட இருக்குதுங்க. இருக்குது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 கிலோவெல்லாம் வராது. நான் சொன்ன மாதிரி 50 கிராம் தான் வர மாதிரி இருக்குது. அப்படியா? பிஞ்சு இருக்குதுங்க தத்தோடு. பார்த்தீங்களா? அடுத்த வாட்டி நான் சொன்ன 4 கிலோ சொன்னல, அது வருதா இல்லையான்னு. நான் அடுத்த வாட்டி வருங்க. அனுப்பி கத்தி எங்கே தான் இருக்கு, கொண்டு வரியா? ஐயோ, கத்தி வேறு அங்கேயே விட்டு போட்டு வந்துட்டுனா சரி, அப்படி பிரிக்க முடியாது. நான் பேசிட்டே இருந்தா இதுதான் நான் பேசுகிற காரியத்துலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் மூட்டை எடுத்து அதே எப்படி பக்கத்தில் இருக்கிற வீலையே பழி போட்டுக்கிறீங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குது, புத்திக்கிறது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் மிரட்டிட்டோம்னா. அதாவது இதுன்னா இப்போ 2 வண்டி இப்படி வந்துட்டு இருக்குது. இந்த 2 வண்டி வந்து ஒரு வண்டிக்காரர் ஏதோ தற்செயலாக 2 பேரும் கவனிக்காம மோதிட்டாங்க. இந்த மோதுனுங்க யார் முதல்ல கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. இப்போ அப்படித்தான் நடக்குது. இப்போ கத்தி எடுத்துட்டு வந்து இலை சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கு. ஆமாம், இதெல்லாம் ஒரு டெக்னிக்கு. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறவார். நீ தகர தூக்கிட்டு வர்றீங்க. என்ன பண்ணுறது, கத்தி எடுக்கணும், வீட்டுக்கு போகணும். அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. என்னமோ ஆயுதம், என்னது வல்லவனுக்கு புல்லு மாயுதம். புல்லு மாயுதம். இதை பாருங்க, வெறுக்குன்னு ஒரே அறுத்தாச்சு தகரத்தில். இது எல்லாமே காட்டுக்குள்ளே போட்டக்கூடாது. இதை எடுத்து பாக்கெட்டில் வச்சிட்டோம்னா அப்புறம் எதுக்கு பாக்கெட் வச்சுக்கிறது, குப்பை குளத்தையெல்லாம் பொறுக்கி போடுறத. நீங்கள் தான் தெரியாமல் எடுத்து பணத்துகளில் வச்சிட்றீங்க. பார்க்குறக்கே அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. ஆமாம், அழகு வருது. கையில் எடுக்கிறதுக்குமே அப்படியே போகுன்னு இருக்குதா, ஈரப்பதத்தோடு இருக்குது. இவ்வளோதான் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்க? அதிகமாகவும் தேவையில்லை, அளவாக போட்டால் போகுது. நம்ம பக்கம் செடியெல்லாம் பாருங்க, நேரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இல்லை, புதராட்டம் ஆகிப்போச்சு. இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறது முழுக்க எங்கள் வீட்டுக்காரம்மா தாங்க. ஒரு வேறு என்ன பண்ணுறது. ஆமாம் ஆமாம், இது நான் இந்த பக்கமே வரலைங்க. பூரா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க, சூப்பராக. காலையில் பசி சாப்பிடும்பாங்க,
கொஞ்ச நேரம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிரு. எதை சாப்பிட்டாலும் ருசியாகவே இருக்கும். ஆமாம் ஆமாம். உடம்புக்குமே நல்லா எக்ஸசைஸ். புளி மண்புழுவில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆமாம். அது அப்படியே நிலத்துக்குள்ளே போயிருங்க. இந்த திராட்சையில் தான் இது காய் பிஞ்சு பிடிச்சிக்கு. இங்கே நல்லா தெளிவாக தெரிய மாட்டேங்குது. விருப்பமான பிரண்டைக்கும் போட்டுருக்குறேன். பிரண்டைக்கு அப்படியே கிள்ளி கிள்ளி நட்டு நட்டு இந்த ஓரத்துக்கு போகாமலாம் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே வளர்ந்துட்டே சிறுக சேர்த்து செல்வி பெரிய அளவுக்கு உருவாக்கிட்டு வரேன். பெண்களுக்கு தான் சாமர்த்தியம் உண்டு. கடுகு டப்பாவிலேருந்து ஆரம்பிச்சது. இப்போல்லாம் இங்கே கடுகு டப்பா இருக்குது. எங்கள் அம்மாலாம் கடுகு டப்பாக்குள்ளே தான் பணம் போட்டு வச்சிருக்கு. கடுகு டப்பாக்குள்ளே, சீரக டப்பாக்குள்ளே. உங்கள் அம்மாளுக்கு கடுகு டப்பாவை தவிர வேற ஒன்றும் தெரிஞ்சிருக்காதான் இருக்குது. ஒழிச்சு வைக்கிறதுக்கு தெரியல அதுக்கு. அந்த பணத்தை எடுத்தாலே தெரியும் எங்கே ஒழிச்சு வைக்கிறது. 5 பைசா கொடுக்கு ஸ்கூலுக்கு போகிறபோது. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும் 5 பைசா. 5 பைசாவுக்கு 2 ஐஸ்கிரீம் கிடைக்கும். அந்த 5 பைசா அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்க வரைக்கும் வந்தோம்னா உடம்புக்கு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரியுமாச்சுங்க, வேலையும் ஒன்று நடந்த மாதிரியாச்சு. நம்மளுக்கும் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குங்க. அப்படி போய்த்தே மணி 8 ஆயிடுச்சுங்களா. இப்போ தான் வெயிலே வரக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் வேலையை முடிச்சாச்சுங்க. இப்படி போய் சோறாக்கி சாப்பிட்டு போட்டு அவர் அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் எடுத்து விட்டாருன்னா தண்ணி கட்டிட்டு அப்புறம் மறுபடியும் தான் கொஞ்சம் நேரம் வேலைங்க செஞ்சு போட்டு அப்புறம் அவ்வளோதான். இங்கே நல்லா வெயில் வரும்போது கிளம்பி போய் மரத்தடியில் படுத்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கி போட்டு அப்புறம் வேலையை முடிச்சுக்குவோங்க, தோட்ட வேலையை. அப்புறம் வேறு வேலையெல்லாம் இருக்குன்னு வைங்க. சரி, அவ்வளவுதானுங்க இந்த வீடியோ. நன்றிங்க.